மைக் செக் ஒன் டூ. ஹே சாம்ஸ், திஸ் இஸ் யர் வைஃப்ஸ் அண்ட் சேனல். நான் உங்கள் வினோத்குமார். இன்னைக்கு வந்து த ஹாப்பி உமன்ஸ் டே டு எவ்ரி உமன் ப்ரெசன்ட் அண்ட் எவ்ரி உமன் வாட்சிங். இந்த பெண்கள் தினத்தோட வந்து த மோஸ்ட் ஃபியர்லெஸ் 5 உமன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் இன் ரீசெண்ட் டைம்ஸ் அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தென் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா, நம்ம தமிழகத்தின் அயன் லேடி என்று எல்லாரும் செல்லமாக அழைக்கப்படுகிறோம் நமது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான். நம் எல்லாருக்கும் அம்மா நம் ஜெயலலிதா அவர்களை பற்றி பார்ப்போம். ஜெயலலிதாவை பற்றி சொல்லணும்னா த மோஸ்ட் ஃபேர்லெஸ் லேடி தட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஹவ் எவர் சீன் அப்படின்னு தான் சொல்லணும். த மோஸ்ட் ஃபியர்லெஸ் லேடின்னு சொல்லக்கூடாது, த மோஸ்ட் ஃபியர்லெஸ் லீடர் அப்படின்ற சொல்ற அளவுக்கு வந்து அம்மா செஞ்ச சம்பவங்கள் ஒவ்வொன்றும் வந்து வேற மாதிரியான சம்பவங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் கதற ஓட விடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கதரும் போது இந்த சைடில் வந்து அவனுக்கு கட்சிக்காரங்களே வந்து அம்மாவை கண்டா பயந்து நடுங்கிய காலங்கள்லாம் உண்டு. ஃபாஸ்ட் ஃபார்வர்டு 1949 கர்நாடகாவில் பிறக்கிறாங்க. அங்கேருந்து வந்து ஏழ்மை காரணமாக வந்து சினிமா துறைக்கு வராங்க. சினிமா துறையில் வந்தாலும் வந்து நம்ம புத்தகத்தை வந்து விட்டுறக்கூடாதுன்ட்டு அறிவு பசினால புத்தகத்தையும் படிக்கிறாங்க. அம்மாவோட மைண்ட் எந்த அளவுக்கு ஷார்ப்னா, எலான் மஸ்க் வந்து நீ ஸ்பேஸ் எக்ஸை வச்சு மார்ஸுக்கே வந்து ராக்கெட் விட்டாலும் அம்மா வந்து அதே மாதிரி உன்னைய விட சூப்பராக ராக்கெட் விடுவான்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடிக்கடி ராக்கெட் விடுவாங்க. அதே மாதிரி அம்மாவை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும்னா வந்து அம்மாவோட சினி இண்டஸ்ட்ரீஸ்லாம் போகணும். அம்மா தமிழக இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து சுமார் 28 படங்கள் எம்ஜிஆரோட மட்டுமே வந்து பயங்கர ஹிட்டான படங்கள் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து திரையுலகத்தில் வந்து எம்ஜிஆரோட நெருக்கமாக இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து ரியல் லைஃப்லேயே நெருக்கமாக இருந்தாங்கன்றது கிடையாது. அது வந்து பாலிடிக்ஸில் வந்து நம்ம ஜெயலலிதா வந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து நம்ம ஜெயலலிதாம்மா எம்மா உன் முகத்தில் ஒரு பிரகாசத்தை பார்க்குறம்மா, நீ தாம்மா அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லி 1982 வந்து நீ வாமா என் கட்சிக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. 1987 எம்ஜிஆர் சாவராரு. ஒரே போராட்டம் தான், யார் அடுத்த தலைவர் எல்லாரையும் வந்து போராடி கடைசியில் வந்து நான் தாண்டா இங்கே அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவராக மாறுறாங்க நம்ம அம்மா. 1989 சட்டசபையில் பெரிய அவமானம். அம்மாவோட சாரியை பிடிச்சி எதிர்கட்சிக்காரங்க வந்து அவமானப்படுத்துகிறாங்க. அம்மா வந்து அவமானப்பட்டு வந்து தோண்டு ஒன்று போல, நான் வரேன்டா, திரும்பி வரேன், திரும்பி எப்படி வரும்போது அப்போ நீ வந்து எனக்கு தலை குனிஞ்சு பார்ப்ப அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி 1991 பூம் இந்த எலெக்ஷன் 234 தொகுதியில் 225 தொகுதிகள் அம்மாவும் அம்மா கூட்டணி மட்டுமே ஜெயிச்சாங்க. அம்மா இந்த ஃபர்ஸ்ட் எவர் ஃபீமேல் யங்கஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. 43 வயசில் ஆகிறாங்க சிஎம். அதுக்கப்புறம் ஒரே வந்து மக்கள் திட்டம், மக்கள் நலத்திட்டம், அந்த திட்டம் இந்த திட்டம் அப்படி தான். இதில் மிகவும் முக்கியமானதுன்னா வந்து முல்லை பெரியார் டேம் வந்து 22 வருஷம் போராடி வந்து அம்மா இது பண்ணாங்க. என்னதான் அம்மா அப்பப்போ போராட்டங்கள்லாம் பண்ணாலும் அம்மாவோட செயற்கை அப்பப்போ கொஞ்சம் சரி இருக்காது. செயற்கை சரியில்லாதனால அப்பப்போ ஜெயிலுக்கும் வந்து கொஞ்சம் போயிட்டு வருவாங்க. ஸோ எந்திரிப்பாங்க, மக்களுக்கு சேவை செய்வாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, சிஎம் ஆவாங்க, ரிப்பீட். எந்திரிப்பாங்க, மக்களுக்கு சேவை செய்வாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, ரிப்பீட். எந்திரிப்பாங்க, மக்களுக்கு சேவை செய்வாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, ரிப்பீட். த ஸ்டாகரிங் அமௌண்ட் ஆஃப் 6 times சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. ஆமாங்க, ஒரு வாட்டிலாம் 1999 காங்கிரஸை கவிழ்த்திட்டு வந்து இந்த சைடில் பிஜேபி வந்து கூட்டணி வந்து போட்டு ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சும் போது அம்மா கிட்ட வந்து அம்மா வந்து கேட்குறாங்க தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ வாஜ்பாய் வந்து ஓவராக பேசுகிறாப்புல, வாய்வுதார் ஊராப்புல. அப்படி விட்டோன்னா அம்மா என்ன பண்ணுறாப்புல, நானே பெரிய ஆள், நீ எனக்கே வந்து பெரிய இது காமிக்கிறேன்னு சொல்லி அப்பயே வந்து கூட்டணி இது பண்ணி அப்படியே மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனையே வந்து இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நடந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன்லேயும் வந்து அம்மா போராட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன்லேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஓட விட்டாங்க. லேடி மோடியா இல்லை இந்த லேடியா பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னமோ எவன் கண்டுபட்டுச்சோ, எவனால் என்ன பண்ணானோ தெரியல, அம்மா வந்து நம்ம விட்டு போயிட்டாங்க. பட் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் லேடி ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஒன் அண்ட் ஒன்லி அம்மா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா த பெனசீர் பூட்டோ. ஆமாங்க, பெனசீர் பூட்டோ பற்றி பல பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. நம்ம சித்தப்பா நாடு பாகிஸ்தான். ஆமாம், அந்த பாகிஸ்தான் நாட்டோட வந்து முதல் பெண்மணி பிரைம் மினிஸ்டர், பெண் தலைவி வந்து நம்ம பெனசீர் பூட்டோ. முதல் பெண் தலைவின்னு சொல்றதுக்கு பதிலாக வந்து இஸ்லாமிய நாடுகள்லேயே முதல் பெண் தலைவி வந்து பெனசீர் பூட்டோ தான். ஆமாங்க, பெனசீர் பூட்டோ வந்து சும்மா ஒன்றும் தலைவி ஆகலை. அவங்க வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க. இன்னல்கள், அவங்க அப்பா வந்து ஒரு ஜுல்ஃபிகர் பூட்டோ, அவர் ஆல்ரெடி வந்து பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் தான். ஒரு சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தார். ஆனால் நம்ம பாகிஸ்தானை பற்றி தான் தெரியுமே, சும்மா உள்ளுக்குள்ளேயே அடிச்சுப்பானுங்க, மாற்றி மற்ற நாட்டுக்குள்ளேயே சண்டையை போட்டுப்பானுங்க. அதே மாதிரி தான் சண்டையை போட்டு மிலிட்ரி வந்து திருப்பி வந்து நான் நாட்டை ஓவர்டேக் பண்ண போகிறேன், நான் நாட்டை வளர்க்க போகிறேன், இது பண்ண போகிறேன்னு மொத்தமாக கவுழ்த்து விட்டுட்டாங்க. டெமோக்ரஸியே மொத்தமாக போச்சு. பெனசீர் பூட்டோ வந்து நாடு கடத்துறாங்க.
கடத்துறாங்க. 1987களில் வந்து யூகேக்கே அனுப்பிச்சி விட்டுறாங்க. யூகேல அனுப்பிச்சி விட்டு ஆனாலும் பெனசீர் பூட்டோ வந்து நீ என்ன வேணா என்ன பண்ணுறா, நான் திருப்பியும் வருவேன்டா, அப்படி தாண்டா வருவேன், மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருப்பேன்டான்னு சொல்லி 1988 எலெக்ஷனில் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட், ஒரு மிலிட்ரி கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து செகண்ட் டென்யூரில் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. இவங்க பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது மக்களுக்கு வந்து பல நல்லது செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்மணியாக இருந்துட்டு அந்த பாகிஸ்தானில் வந்து எந்த மாதிரி ஒரு கலவர பூமின்னு தெரியும், அந்த பாகிஸ்தானையே வந்து வழி நடத்தி வந்து அவங்க இருந்த நேரத்தில் வந்து பாகிஸ்தான் நல்லாவே உயர்ந்து வளர்ந்துருச்சு. எல்லா உலக பொருளாதாரத்துலேயும் வந்து நல்லதாக இருந்துச்சு. மக்களுக்கு இலவச எலக்ட்ரிசிட்டி, இலவச படிப்பு திட்டம், அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் ரைட்ஸுக்காக நிறையா போராடி இருக்காங்க. ஸோ பெனசீர் பூட்டோ பற்றி கண்டிப்பாக இந்த உமன்ஸ் டேல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம்னா மார்கரெட் தாட்சர். ஆமாங்க, மார்கரெட் தாட்சர் இவங்க தான் வந்து யுனைடெட் கிங்டமோட அயன் லேடி என்று கூறப்படுறாங்க. சிலர் வந்து உலகத்துக்கே வந்து இவங்க பெரிய அயன் லேடின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, இதோட பெரிய ஐட்டம் ஒன்று இருக்குது அடுத்தது, அதை வந்து அவங்க நான் சொல்கிறேன். ஸோ வந்து மார்கரெட் தாட்சர் பற்றி சொல்லணும்னா வந்து 1925 வந்து ஒரு மளிகடைக்காரனுக்கு மகளாக பிறக்கிறாங்க. சின்ன வயசுலேயே வந்து பல எளிமையில் வந்து போராடி இது பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வராங்க. 1970களில் வந்து பாலிடிக்ஸில் இணையறாங்க. 1979 ஆமாங்க, இந்த ஃபர்ஸ்ட் உமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யுனைடெட் கிங்டம். ஆமாங்க, அந்த சைடில் அரசாங்க குடும்பமே பயப்படுற அளவுக்கு வந்து தலைவியோட டிசிஷன் ஒன்றும் அருமையாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும். தலைவியோட முக்கியமான டிசிஷன் என்ன கேட்டிங்கன்னா வந்து கவர்மெண்ட் கீழே இருந்த நிறைய இதை ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி விட்டாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு பேர்டன்ஸ் இருக்கக்கூடாதுட்டு அந்த காலத்தில் வந்து யூகே வந்து பயங்கரமான இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன்லாம் இது பண்ணி அவங்க வந்து நாட்டையே வந்து கொலாப்ஸ் ஆகாமல் வந்து காப்பாற்றுனதில் தலைவியோட போராட்டம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அர்ஜென்டினா வந்து ஃபாக்லாண்ட் ஐலாண்டு அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்குள்ள வந்து ஊடுருவி அந்த அவங்க ஐலாண்டுன்னு சொல்லும் போது தலைவி வந்து வேற லெவலில் நான்லாம் விட்டு விட மாட்டேன்டா, மொத்த ஆர்மியை இறக்குங்கடான்னு சொல்லி ஆர்மி மொத்தமாக இறக்கி வந்து அந்த ஐலாண்டை திருப்பியும் கைப்பற்றினா. அண்ட் தென் த சோ கால் த பிக்கஸ்ட் கோல்டு வார் இன் ஹிஸ்ட்ரி. ஆமாங்க, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இதை நடந்த அந்த கோல்டு வாரில் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆன்டி சோசியலிஸ்ட் முடிவை எடுத்து கோல்டு வாரை முடிக்கிறதுக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்தவங்களே வந்து மார்கரெட் தாட்சர். அதனால தான் இவங்களை வந்து ரொம்ப பெருசாக வந்து சொல்லப்படுகிறாங்க. ஆமாம், ஆன்டி சோசியலிசம், சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்தவங்க மார்கரெட் தாட்சர். மார்கரெட் தாட்சர் த மோஸ்ட் ஃபியர்லெஸ் லேடி ஆஃப் த வேர்ல்ட் எவர் ப்ரொடியூஸ்ட். தேங்க்யூ. அடுத்தது யாருன்னா த ஓஜி அயன் லேடி. ஆமாங்க, த ரியல் அயன் லேடி ஆஃப் இந்தியா, இந்திரா பிரியதர்ஷினி நேரு. ஆமாம், த அலையஸ் கால் இந்திரா காந்தி. இந்திரா அவர்கள் தான். நம்ம ஜெயலலிதா அம்மாவை கண்டா எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுங்குமோ, இந்திரா காந்தியை கண்டா உலகமே நடுங்கும். அந்த அளவுக்கு வந்து அம்மா வேற லெவல் டெரர் பீஸு. ஜெயலலிதா வந்து 8 பாஞ்சா, அம்மா வந்து 8 என்ன நான் 800 பாய்வேன்ட்டு வேற லெவல் பாயக்கூடிய திறம் கொண்டவர். இந்திரா காந்தி அவர்கள் வந்து 1919 வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு மகளாக பிறக்கிறார்கள். ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அங்கேருந்து 1950 காங்கிரஸில் இணையறாங்க. 1966 லால் பகதூர் சாஸ்திரி காங்கிரஸில் இருந்து பிஎம்மாக இருந்து இறந்த போது இந்திரா காந்தியை வந்து உடனே வந்து பிஎம்மாக ஆக்குறாங்க. அப்போ பல பேர் பல கேள்வி செய்யலாம், யாரா இவனை போட்டிசம் கிட்டு அப்படி இப்படின்ட்டு கலாய்க்கிறாங்க, இவளுக்கு என்ன ஒன்றும் தெரியாது அப்படி இப்படின்ட்டு. பட் ஷி பிகேம் த யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த அண்ட் ஒன்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அட் தட் ஏஜ். பட் எல்லாருக்கும் வந்து ரிவீட் அடிக்கிற மாதிரி 1971 வந்து எலெக்ஷனில் வந்து டமால் டுமில் டிமில் டமால் தான், எல்லா இடத்துலையும் ஜெயிப்பது தான் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 1971 தனிப்பான்மையாக வந்து காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து எலெக்ஷன் இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ அயன் லேடி, ஏன் இவங்களை அயன் லேடி கூப்பிடுறாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க, பங்களாதேஷ்னு ஒரு நாடு இருக்குது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த பங்களாதேஷ்ன்ற நாடு வந்து 1971 முன்னாடி வரைக்கும் அது வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சைடில் இருக்கிறது ஒரு பாகிஸ்தான், அந்த சைடில் இருக்கிறது ஒரு பாகிஸ்தான். ஆனால் இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு சில பிரிவினைகள் நிறையா இருந்துச்சு. அந்த சைடில் இருக்க பாகிஸ்தான் வந்து வேற வகையான ஒரு குழுக்கள், இந்த சைடில் இருக்க பங்களாதேஷில் இருந்த பாகிஸ்தான் மக்கள் வந்து பெங்காலி பேசுகிறவங்க, அந்த சைடில் இருக்கவங்க வந்து வேற மொழி பேசுகிறவங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்து பல விதமான இது நடந்துச்சு. பாகிஸ்தான் தனியாக 1947 பிரிஞ்சு போனாலும் இவங்களோட பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. எந்த வகையில் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுன்னா, அந்த சைடில் இருந்த ரியல் பாகிஸ்தான் வந்து இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்ச காலத்தில் வந்து அங்கேருந்து மக்கள்லாம் ஊடுருவி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாப்புல நம்ம இந்திரா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்க? உடனே மிலிட்ரி ஃபோர்ஸ் எடுத்தாப்புல கையில் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாடா, சும்மா வந்து நோண்டி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு கூட வந்து சண்டை போடலான்னு போயிட்டாங்க. பட் அந்நேரம் பாகிஸ்தானுக்கு பயங்கரமான சப்போர்ட். என்ன மாதிரி சப்போர்ட்னா, அந்த சைடில் வந்து அமெரிக்காக்காரன் வந்து கப்பலாக வந்து நிறுத்திடுறான், இந்த சைடில் இந்தியாவை சுற்றி, இந்த சைடில் யூஎஸ்காரன் வந்து கப்பலாக நிறுத்துறான்.
யூஎஸ்காரன் சரி யூகேக்காரன் வந்து கப்பலாம் நிறுத்தினா எல்லாருமே வந்து நீ தொட்டு பாடுறா பாகிஸ்தானை நீ காலிடா அப்படின்றானுங்க. அந்த சைடில் வந்து அப்போ தான் வந்து இந்திரா காந்தி வந்து நம்ம என்னங்க இப்போ யாரு தான் முதலிடம் கேட்குறீங்களா? இந்நேரம் நீங்களே கண்டுபிடிச்சிருக்கணும். ஆமாங்க, த மோஸ்ட் ஃபியர்லெஸ், த மோஸ்ட் அயன் லேடி ஆஃப் எவ்ரி யூனிவர்ஸ் இஸ் அவர் ஓன் மதர். ஆமாங்க, என்னோட தாய், உங்களுடைய தாய், நம் அனைவரின் தாய். பெண் தான் வந்து ஒரு தாய் தான் ஒரு மோஸ்ட் ஃபியர்லெஸ் பர்சன் இந்த வேர்ல்டுன்னு இருக்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஆமாங்க, லைக் வந்து ஒரு பெண் வந்து தன் தாய்மை அடையும் போது அவங்க படுற என்ன இன்னல்கள் இருக்குது. 9 மாதம் அந்த பெண் குழந்தைய, அந்த ஆண் இல்லை பெண் குழந்தைய வந்து அவங்க தாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க லேபர் பெயின் எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் உடம்புல ஒரு எலும்பு உடஞ்சா உங்களால் தாங்க முடியுமா? லேபர் பெயின் கிட்டத்தட்ட 20 எலும்பு உடையிற அளவுக்கு வந்து அந்த பெயின் இருக்கும். அந்த பெயினையும் தாங்கி தன் மகனை பார்த்தனும், தன் மகளை பார்த்தவுடன் அந்த புன்னகை சிரிப்பு இருக்கே, அதுதாங்க அந்த அம்மா. த மோஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம எல்லாரையும் சின்ன வயசுல வந்து நம்ம 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போனால் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு பையனுக்கு என்ன பிடிக்கும், இது பிடிக்கும், என்ன பண்ணணும், என்ன இது பண்ணணும் எல்லாத்தையும் காலையில எந்திரிச்சு ஒவ்வொன்றா அடுக்கி இது பண்ணி பையனை குளிப்பாட்டுறது எல்லாத்தையும் பண்ணி அவங்க கடைசியில் வந்து தன்னுடைய ட்ரீமையே வந்து விட்டுருவாங்க. லைக் வந்து பசங்களுக்காக தன்னுடைய ட்ரீமையும் விட்டுட்டு பசங்க தான் எல்லாமே. அந்த அளவுக்கு இந்த மோஸ்ட் எப்படி சொல்கிறது, சொல்ல வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானவர்கள் அம்மாக்கள். தனக்கு என்ன துயரம் ஏற்பட்டாலும் தன் பையன் அந்த துயரத்தை ஏற்படக்கூடாது, தன் மகள் அந்த துயரத்தை ஏற்படக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் முடக்கி வச்சு, கண்ணீரை எல்லாத்தையும் முடக்கி வச்சு, தன் பையன் பெரிய ஆள் ஆகணும், தன் பொண்ணு பேராகணும்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து முடக்கி வச்சு அந்த கண்ணீரை கூட விடாமல் இருக்கும் அந்த ஒரு மனம் இருக்குல்ல, அதுதாங்க அந்த மோஸ்ட் ஃபியர்லெஸ் பர்சன். இப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ உங்கள் வீட்டிலே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை நினைக்கிறீங்களேன், உங்கள் வீட்டில் எவன் வந்து உங்களை காப்பாற்றும்னு நினைக்கிறீங்க? யாருமே இல்லைங்க, உங்கள் அம்மா வந்து காப்பாற்றுவாங்க. உங்கள் அம்மா உலகமே உங்களை எதிர்த்தாலும் உங்கள் அம்மா உங்கள் உலகத்தையே எதிர்ப்பாங்க. உலகம் என்னங்க, கடவுளே உங்களை எதிர்த்தாலும் கடவுளையே எதிர்த்து நிற்பாங்க உங்கள் அம்மா. த மோஸ்ட் ஃபியர்லெஸ். பெண்கள் தினத்தன்று பெண்களை பத்தி பேசாம இருந்தா எப்படி நல்லா இருக்காதுல்ல? எப்படி பெண்களை பத்தி பேசணும்னா என்னங்க, பெண்களை பத்தி பேசணும் எப்ப பேசணுமே? ஐயோ, இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிச்சுங்க, பெண்களை நீ இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சிச்சு. ஆமாங்க, சூப்பருங்க, சூப்பர். பிவி சிந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வெள்ளி பதக்கம் செஞ்சு கொடுத்துறாங்க. சாய்னா நேவால் வந்து நம்ம இதுக்கு வந்து பிரான்ஸ். அப்போ மட்டும்தான் பெண்களை பற்றி பேசுறது. மற்ற எல்லா நேரமும் பெண்களை பற்றி இகழ்வாக பேசுவதும் பெண்களை வந்து அடிமைப்படுத்துவதும் தான் காலகாலமாக போயிட்டு இருக்கு. என்ன இப்போ இந்திய நாடு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் பல நாடுகள் வந்து இன்னும் பெண்களை வந்து அடிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ நான் இல்லை சும்மா தான் கேட்குறேன், அப்படி என்ன பெண்களுக்கு என்ன குறைச்சல், என்னன்றீங்க எனக்கு புரியல. அவர்களுக்கு தனி ட்ரீம் உண்டு, அவர்களுக்கு எல்லாமே உண்டு. நீங்கள் பெண்களை அடைப்பது வந்து உங்க அம்மாவை வந்து நீங்க வந்து அடிமைப்படுத்துவது போல் தான். பெண்கள் தான் வந்து இந்த வேலை செய்ய வேண்டும், பெண்கள் தான் அந்த வேலை செய்ய. ஏன் உனக்கு கை இல்லையா, உனக்கு கால் இல்லையா, நீ வேலை செய்ய மாட்டியா, நீ வந்து உன் சாப்பாடை நீயே சமைக்க மாட்டியா, பெண்கள் தான் உனக்கு வந்து சமைச்சு ஊற்றி கொடுக்கணுமா? அதுவும் இந்த மத ரீதியாலாம் வந்து எனக்கு வந்து புரியல. என்னதான் இந்த ஹிந்து சனாத்தன தர்மமா இருக்கட்டும், இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், கிறிஸ்துவ மதம் இருக்கட்டும், எல்லா மதத்திலையும் சொல்லுவது ஒண்ணுதான். பெண்கள் என்னமோ கடவுளை கும்பிடுறாங்க, ஆனா எல்லா கடவுளும் வந்து பெண்களை அடிமைப்படுத்தணுன்ற மாதிரி தான் வந்து எல்லா புத்தகங்களும் எழுதப்படுத்திருக்கு. எந்த புத்தகங்களையும் வந்து பெண்கள் தான் மாசு அப்படின்ட்டு எந்த ஒரு புத்தகத்தையும் எழுதல. அது சனாதன தர்மமான ஹிந்து மதமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமா இருந்தாலும் சரி, ஜுதாயுத மதமா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் பெண்கள் அடிமைப்படுத்த வேண்டும். அது என்ன பெண்கள் அடிமைப்படுத்த வேண்டும்? அதாவது எப்படின்னா வந்து எல்லா வந்து மதத்தலைவர்களும் ஆண்களாக தான் இருப்பாங்களாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், வந்து கிறிஸ்தவரை யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகத்தை எடுத்து பாருங்க, கிருஷ்ணரை யோசிச்சு பாருங்க, மோசஸ் எடுத்து பாருங்க, எல்லாருமே வந்து ஆண்களாக தான் இருப்பாங்களாம், பெண்கள்லாம் இருக்க மாட்டாங்களாம். இது எந்த உலகத்துல வந்து நியாயம்? ஐயோ மக்களே, இந்த காலத்துல பெண்களை அடிமைப்படுத்துவது மிகவும் குறைந்து விட்டது. அதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நம் நாட்டில் மிகவும் குறைந்து விட்டது. நிறைய பெண்கள் வந்து இப்ப வந்து ஆண்களையும் தாண்டி பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஐ எம் ஹாப்பி டு ஹியர் அபவுட் தட். பட் ஸ்டில் தெர் இஸ் நீட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் எவ்ரி செக்டர்ஸ். எல்லா செக்டர்லையும் பெண்கள் வரணுங்க. ஆமாங்க, இப்போ எப்படி நீங்கள் ஸ்விக்கி, ஃப்ளிப்கார்ட்டு எல்லாத்துலேயும் ஐடி செக்டர்லேருந்து எல்லா துறையிலும் வந்துட்டாங்க. எல்லா துறையிலையும் பெண்களாலையும் முடியுங்க. பெண்கள் வரணும். ஹாப்பி உமன்ஸ் டே டு எவ்ரி ஒன் அண்ட் ஹாப்பி. ஸோ நம்ம சேனல் நிறையா கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். அடுத்து என்ன கண்டென்ட் போடணுன்ட்டு நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். லைக் வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஊக்கமாக இருக்கும்.